நண்பர்களே, நம்ம சங்கரங்கோயில் வந்திருக்கோம். சங்கரங்கோயிலில் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்கரங்கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க இப்போ திருவள்ளுவர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பேன் யார்கிட்டயாவது. பாப்பா ஒரு நிமிஷம் வாங்க. உங்களுக்கு திருவள்ளுவர் பிடிக்குமா? திருவள்ளுவர் பற்றி கொஸ்டின் கேட்டால் சொல்லுவீங்களா? சரி, கேமரா பார்த்து சொல்லுங்கள். திருவள்ளுவர் சிலை எது கன்னியாகுமரியில் இருக்குது? மேற்கு இமயமலை இருக்குது, வடக்கு இமயமலை இல்லை. அப்படிங்கிறதுனால திருவள்ளுவர் சிலையை இமயமலையாக நினச்சி கன்னியாகுமரியில் வச்சுருக்காங்க. வாவ், சூப்பர். திருவள்ளுவரை பிடிக்கும் சொல்கிறீங்களா? திருவள்ளுவரை பற்றி ஒரு 5 கொஸ்டின் சொல்கிறீங்களா? 30 செகண்டுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். ஓகே, சரி. தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அகர முதல இடத்தெல்லாம் ஆதி பகவான் முதச்சே உலகு கற்க கசரட கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அவ்வளோதான். ரொம்ப நல்லா சூப்பராக சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரஞ்ச நம்மள தாங்க கிஃப்ட்டு. ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யாரு என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. சரி, அதை விடு. துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் பொல்லார் பொருளவிடல். அருளின்றியும் அன்பின்றியும் வரும் செல்வத்தினை பெற்று மகிழாமல் அதனை விலக்கி விட வேண்டும். நான் போயிட்டு வரேன். சாயந்தரம் வரையில ஒரு 1000 ரூபா மட்டும் கொண்டு வந்துருங்க. சரிம்மா. இப்போ வேறு 1000 ரூபா என்கிட்ட கேட்டாலே நான் எங்கே போய் சொல்ல? நமக்கு தான் தினமும் 500 ரூபாய்க்கு மேலே வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. சரி, வந்த வரைக்கும் பார்ப்போம். சொல்லு பாப்பா. எஸ்பிகேஷன் நோட்டா 200 ரூபா. மாற்றவே இல்லையே பாப்பா. ஒரு நிமிஷம் நின்னுங்க. 200 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுத்து போயிட்டீங்கப்பா.